நான் தமிழ் என்ஜினியரிங் கல்லூரி 2 ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். உமா என் காதல் தேவதை எங்க எதிர் வீட்டுல குடியிருக்கிறா. அவளுக்கு வயது 38. அவ அழக பத்தி பேச 1000 வார்த்தைகள் வேண்டும். மாநிறம். ஆனால் அவள் முகம் பேரழக காட்டும். கண்களில் கவிதை பேசுவா. அனைவரின் தேவதையாக இருந்தா. அவளின் நான் ஏற்கனவே 2 வருடங்களாக அவளை நினைச்சு வருகிறேன். நாட்கள் செல்ல செல்ல அவளிடம் எப்படியோ பேசிவிட வேண்டும் என்று ஆசை அதிகமாயிட்டே இருந்துச்சு. அந்த நாளும் வந்தது. அன்று புதன்கிழமை. எனக்கு லீவு. எங்க வீட்டு பாத்ரூம்ல குளிக்க போனேன். எங்க ஊர் கிராமம் என்பதால பாத்ரூம்ல வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். சுற்றி சுவர் இருக்க தண்ணீர் தொட்டி உள்ள இருக்கும். நான் குளிக்க ஆரம்பிச்சேன். நேற்றிரவு பார்த்த வீடியோவை நினைச்சுக்கிட்டே தண்ணிய தலையில ஊத்தனேன். உமா ஆண்டி இப்போது இங்க வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். திடீர்னு என்ன தமிழ் குளிக்கிற போலன்னு ஒரு குரல் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தேன். உமா ஆண்டி நின்று கொண்டு இருந்தா. ஆனா அத காட்டிக்கொள்ளாம, தமிழ் எங்க வீட்டுல தண்ணி வரல, ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு, குளிச்சுட்டு போறேன்னா. சரி ஆண்டி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அவளோ இல்லடா கண்ணா, இப்பவே நேரம் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் நகரு, நான் குளிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு என் பதிலுக்கு காத்திருக்காம குளிக்க ஆரம்பிச்சா. இது என்னன்னு அம்மா கேட்க எனக்கு சப்த நாடியும் உடங்கிடுச்சு. உமா ஆண்டி என் அம்மா கிட்ட பேசிட்டு சென்ற பிறகு அம்மா என்ன அழைச்சு என்னடா பழக்கம் இதுன்னு கோவமா கேட்டவுடன் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உமா ஆண்டி அனைத்தையும் சொல்லிவிட்டான்னு நடுங்க ஆரம்பிச்சது. 10 மணி ஆக போகுது. இன்னும் சாப்பிடாம என்ன பண்ற? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுன்னு கூறிட்டு போனாங்க. அதை கேட்ட உடனே மனசு நிம்மதி வந்துச்சு. நான் பேசுறத பார்த்து எதுவும் சொல்லாமல் இருப்பது ஒரு இன்பத்தை கொடுத்துச்சு. மனசுல பல கேள்விகள் எழுந்தாலும் பசி வயித்த கிள்ளுச்சு. காலையில அம்மா செஞ்ச இட்லியும் சாம்பாரும் அருமையா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சவுடன் அம்மா சொன்னா, டே தமிழ், மதியம் நம்ம எதிர் வீட்டு ஆண்டி கூட மதுரை வரைக்கும் போயிட்டு வாடான்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்ல. இன்று நமக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போலேன்னு நினைச்சுக்கிட்டேன். காலையில முதல் முறையா ஒரு பெண், அதுவும் என் உமா ஆண்டி, பொய்யான சலிப்புடன் என்னம்மா இவ்வளோ தூரம் எதுக்குன்னு கேட்டேன். அதுக்கு அம்மா, இல்லடா கண்ணா, அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலையா, திரும்பி வர லேட் ஆகிடும், தனியா வர பயமா இருக்குன்னு என்ன கூப்பிட்டாங்கடா. அம்மாக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, நீ போயிட்டு வரையான்னு கேட்டாங்க. இப்போதாம்மா லீவு விட்டுருக்காங்க, அதுக்குள்ள என்ன அலைய சொல்றியான்னு கேட்டேன். அம்மாவுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சரிடா இந்த ஒரு தடவை போயிட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அம்மா சொன்னா, எதுவும் என் காதுல விழல. நேரா மாடியில உள்ள என் ரூமுக்கு போனேன். என் வீட்டு மாடியில பின்பாதியில என் ரூம் இருக்கு. ரூம்ல சென்று கட்டில்ல விழுந்தேன். உமா ஆண்டி எண்ணத்தை விட்டு நீங்கவே இல்ல. காலையில கண்ட காட்சி நினைவுக்கு வந்துச்சு. அப்படியே படுத்து தூங்கிட்டேன். கண் விழித்து பார்த்தபோது மணி 2 ஆயிட்டு இருந்துச்சு. உமா ஆண்டி வீட்டை எட்டி பார்த்தேன். ஆனா எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அவள் வீடு பூட்டி இருந்தது. காலையில கல்யாணத்துக்கு சென்றவள் இன்னும் வரவே இல்லை. மனசுல உமா ஆண்டி எப்ப வருவான்னு எண்ணம் பாடா படுத்துச்சு. அதனால ஒழுங்கா பசி கூட எடுக்கல. அரைகுறையா சாப்பிட்டு டீ கடைக்கு போனேன். அங்க நண்பர்களோட பேசிட்டு இருந்தேன். அதுல நேரம் போனதே தெரியல. மீண்டும் வீடு வந்த போது மணி 4:30 இருந்துச்சு. இப்போது உமா ஆண்டியின் வீடு திறந்து இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா சத்தம் போட்டாங்க, எங்கடா போன? உனக்காக உமா வந்து இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தா, சீக்கிரம் கிளம்புன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அவசர அவசரமா போய் குளிச்சுட்டு கிளம்புனேன். ஆனா மனசுல ஏதோ தடுத்துச்சு. காலையில நம்மள அப்படி பார்த்தவள் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தயக்கம் வந்துச்சு. பின் மீண்டும் அம்மா அழைக்க பாத்துக்கலான்னு நினைச்சு கீழே போனேன். ஆன்ட்டி எனக்காக காத்திருந்தா.
காலையில கல்யாணத்துக்கு செல்லும் போது அணிஞ்சிருந்த புடவை போல இல்லாம சாதாரண காட்டன் சேலை கட்டி இருந்தா, நகைகள் இல்லாம சாதாரணமா வந்திருந்தா. இதுவே அவளுக்கு எடுப்பா இருந்துச்சு. நடுவகிடு எடுத்து கூந்தல், அதுல சிறப்பாய் குங்கும சிதறுகள், நெற்றியில் திருநீரும் சந்தனமும் அவ முக அமைப்புக்கு ஏற்றவாறு வச்சிருந்தா. ஈட்டி போல கூர்மையான புருவங்கள், எழில் கொஞ்சம் கண்கள், அழகான மூக்கில் தங்க மூக்குத்தி. அவள் தேவதையாக காட்சி அளிச்சா. நான் கீழிறங்கி வரும்போது அவ கண்களை பார்த்தேன். அந்த ஒரு நொடி அவ கண்களும் என்ன பார்த்துச்சு. அவளது கருவிழிகளில் பேரழக கண்டேன். அந்த விழிகள் லேசா அசைஞ்சு போலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு. அவ கண்களால பேசிய முதல் வார்த்தையில் இந்த உலகமே மறந்து போச்சு. படிகளில் இறங்கிட்டு இருந்த நான் கடைசி படியில தடுமாற உமா ஆண்டி என் கைய புடிச்சு சமாளிச்சா. என் கண்கள் அவ கருவிழிகளை விட்டு விலகவே இல்ல. தமிழ் பார்த்து வரக்கூடாதான்னு செல்லமா கடிஞ்சுக்கிட்டா. நான் என்ன மறந்து நின்றேன். அவ என்ன ஒரு உலுக்கு உலுக்கியதும் நினைவு வந்தவனாய் சாரி ஆண்டின. போலாமா தமிழ்னு கேட்டா. ஒரு நிமிஷம் ஆன்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சென்று அம்மாவிடம் 500 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தேன். நானும் உமா ஆன்டியும் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தோம். சாரி தமிழ், நான் உங்க அம்மாவை தான் கூப்பிட்டேன். அவங்க ஏதோ வேலை இருக்குன்னு உன்னை கூட்டிட்டு போக சொன்னாங்கன்னா. பரவாயில்ல ஆண்டி, இதுல என்ன ஆண்டி இருக்கு சாரி கேட்க? எனக்கும் லீவு தானே, வீட்லயே இருக்க போர் அடிக்குது, நீங்க ஏன் தனியா போகணும்னு கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னா. 10 நிமிஷத்துக்கு பிறகு எங்க ஊருக்கு வந்து செல்லும் பழைய டவுன் பஸ் வந்துச்சு. மதுரையில இருந்து எங்க ஊருக்கு வந்து செல்ல ஒரே பேருந்து இதுதான். மதுரை செல்லும் வர அவ்வளவா பேசிக்கவே இல்ல. மதுரை பேருந்து நிலையத்துல இறங்கியதும் அவளிடம் எங்க போறோன்னு கேட்டேன். அப்போதுதான் சொன்னா அவளது சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பதாகவும் அவரை பார்க்கவே வந்தேன்னு சொன்னா. ரோட்டை கடக்கும்போது குழந்தைய போல என் கைய பிடிச்சுக்கிட்டா. அப்போது கை மிகவும் ஜில்லுன்னு இருந்துச்சு. பின்பு ஆட்டோ பிடிச்சு ஒரு வழியா ஆன்டியின் சித்தப்பாவை பார்த்துட்டு திரும்பணும். பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தோம். அவ பசியா இருப்பது சோர்வா இருந்தா. அவளது கண்களை பார்த்த உடனே தெரிஞ்சது. அவளிடம் வாங்க ஆன்டி சாப்பிடுவோம், பசிக்க உங்களுக்குன்னு சொன்னேன். சரின்னு சொன்னா. சரவணபவன் ஹோட்டல் சென்று இருவரும் சாப்பிட்டோம். திடீர்னு என்ன பார்த்து சொன்னா, உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சுவடா தமிழ். எனக்கு வெக்கம் புடுங்கி தள்ளுச்சு. என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் ஆன்டி அப்படி சொல்றீங்க? இத்தனை வருஷத்துல என் புருஷன் ஒரு தடவை கூட வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்தது இல்ல. என் மனசு புரியாத அவருக்கு. அதனால இப்பதான் முதல் தடவை உன் கூட வெளியே வரேன். எப்படி கரெக்டா எனக்கு பசிக்கும்னு சாப்பிட கூப்பிட்ட அப்படின்னு கேட்டா. ஒருத்தங்க மேல உண்மையான பாசம் இருந்தா அவங்க கண்ணே பேசும் நம்ம கூட அப்படின்னு அவளிடம் சொல்ல லேசா அவ கண்கள் கலங்குச்சு. என்ன ஆன்டி இது, சாப்பிடுங்க போலான்னு சொன்னேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கிறதா சொன்னா. அவளிடம் பேசிக்கிட்டே அவ சாப்பிடும் அழக பார்த்தேன். மிகவும் சாதாரணமா பேசினா. ஆனா என் மனசு இப்படி ஒரு தேவதை நமக்கு காதலியா கிடைக்கலன்னு ஏங்குச்சு. முதல்ல அவளிடம் பார்த்தாலும் இப்போது அவளிடம் காதல் கொண்டதா உணர்ந்தேன். அவள் கள்ளக்கபடம் இல்லாம பேச்சும் குழந்தைத்தனமான செய்கையும் அவளது ஸ்பரிசங்களுமே என் காதலுக்கு காரணம். ஹோட்டலை விட்டு வெளியே வந்தபோது மணி 8:30 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல எங்க ஊருக்கு செல்லும் கடைசி நகர பேருந்து வந்து செல்லும். ஒரு வழியா பேருந்து வந்துச்சு. விசேஷ நாள் என்பதால் கல்லூரி மாணவர்களும் செல்ல இதுவே கடைசி பேருந்து. கூட்டம் அலமோதுச்சு. கூட்டத்துல எப்படியோ பேருந்துக்குள்ள ஏறிட்டோம். கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம். நானும் ஆன்டியும் பேருந்தின் நடுப்பகுதியில நின்றுகிட்டு இருந்தோம். பழைய அரசு பேருந்து என்பதால விளக்கு கூட மங்களாதான் இருந்துச்சு. உமா ஆன்டி என் பின்னால நின்றுட்டு இருந்தா. பேருந்து நகர தொடங்குச்சு. சிறிது காற்றும் வீசியது. மூச்சு விட முடிஞ்சது. உமா ஆன்டி என் கைகளில் தலை வச்சு சாஞ்சுக்கிட்டா. நான் கொண்ட இன்பத்துக்கு அளவே இல்ல. இப்படி ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சு நம்ப முடியல. அப்போதுதான் அந்த எதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு. பேருந்தில் என் தேவதையின் பின்னால் இருந்த ஒருவன் கூட்டத்தை பயன்படுத்தி உமாவின் மேல
ஆன்ட்டி என்னிடம் நெருங்கி நெருங்கி வந்தா. நான் என்ன இது இப்படி வரமாட்டாளேன்னு குழம்பனேன். பின்புதான் அவ கண்களை பார்த்தேன். கலங்கி இருந்துச்சு. என் மனசுதான் அவள் மீது வந்த கோபத்துல அவன் கையை எரியணும்னு தோணுச்சு. ஆனா அவ என் உமா ஆன்ட்டிக்கு அந்த இடத்துல நல்லது இல்லைன்னு தோணுச்சு. ஆன்ட்டி நீங்க எனக்கு பின்னாடி வந்து நில்லுங்கன்னு சொல்லி அவளுக்கும் அவனுக்கும் நடுவுல நான் நின்னேன். நான் வந்ததும் அவன் விலகிட்டான். ஆனா அதுக்கு மேலதான் பல அரங்கேற்றங்கள் நடந்துச்சு. நான் கம்பியில கைப்பிடிச்சிருக்க எனக்கு முன்னால அவ நின்று இருந்தா. கூட்டம் அதிகமா இருந்துச்சு. எவ்வளவோ முயன்றும் என்னால அவ மீது சாயாம இருக்கவே முடியல. என் அவஸ்தைய புரிஞ்சவ பரவாயில்லடா, ரொம்ப கஷ்டப்படாத, பக்கத்துல வந்து நில்லுன்னா. மெல்ல அவ அருகில நின்றேன். கோபம் கொள்வாளோன்னு பயம். ஆனா அவளோ திரும்பி பார்த்து பத்திரமா நில்லுன்னு சொல்லிட்டு திரும்பினா. என் வாழ்க்கையில அனுபவித்த முதல் பயணம் என்பதை தாண்டி ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சு. இப்படி ஒருத்தியிடம் பேசுவதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். என் மீது சாய்ந்ததை வச்சு பார்க்கும்போது எனக்கு லேசா அவள் மீது சந்தேகம் வந்துச்சு. அவளுக்கு இது பிடிச்சிருக்குதுன்னு. ஆனா அவளிடம் மீண்டும் நெருங்க பயமா இருந்துச்சு. ஒரு வழியா எங்க ஊர் வந்ததும் எங்களோட பயணம் தொடரும். அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.